ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது 6ஆம் வகுப்பு கணிதம் 3ஆம் பருவம் 2வது பாடம் பார்த்திங்கன்னா முழுக்கள். இவற்றை முயல்க. உங்கள் புக்கில் பார்த்திங்கன்னா 37ல் 5 கொஷின் கொடுத்துருப்பாங்க. அதில் ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள். கழித்தல் 15 விட கழித்தல் 26 என்பது சரியான்னு கேட்டுக்கிறாங்க, ஏன்னு கேட்டுக்கிறாங்க. அப்போ இது ரெண்டுத்தில் எது பெருசுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட்டு. அப்போ பாருங்கள், கழித்தல் 15 எங்கே இருக்குது? என் கோட்டில் இங்கே இருக்குதுங்களா? அதுக்கப்புறம் கழித்தல் 26 எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. அப்போ இது குறிச்சிடுங்க. இது நம்ம வச்சுக்கின்னு இது பாருங்கள், வலது பக்கமாக போச்சுன்னா மதிப்பு அதிகரிக்கும், அதே இடது பக்கமாக வந்துச்சுன்னா மதிப்பு குறையும். அப்போது என்ன எழுதலாம்? எண்களின் மதிப்பு அதிகரிக்கும். இந்த சைடு வந்துச்சுன்னா, அதே இந்த சைடு போச்சுன்னா எண்களின் மதிப்பு குறையும். மதிப்பு குறையும். அப்போது இங்கே பாருங்கள், என்ன சொல்லியிருக்காங்க? கழித்தல் 26 பெருசுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இது இடது பக்கமாக வர்றதுனால இது குறையும் இதோட மதிப்பு. அப்போது கழித்தல் 15 தான் பெருசு. அப்போது இது தவறு. இந்த கூற்று இது தவறு. அவங்க சொல்லியிருக்கிறது இது தவறு. இடது புறம் செல்ல செல்ல எண்களின் மதிப்பு குறையும். அப்போது கழித்தல் 26 என்பது கழித்தல் 15 இலிருந்து 11 அலகுகள் இடப்புறம் உள்ளது. அப்போது இடது பக்கம் உள்ளதுன்னா இது சின்ன நம்பர், கழித்தல் 15 தான் பெரியது. அப்போது எனவே கழித்தல் 15 தான் பெருசு கழித்தல் 26 விட. அப்போ குறி இந்த சைடு பார்த்த மாதிரி வரணும். புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான். இது ஃபஸ்ட்டுக்கு ஆன்சர். அதுக்கப்புறம் பாருங்கள், 2வது கொஷின் எது சிறியதுன்னு கேட்டுக்கிறாங்க. அப்போ கழித்தல் 3 அல்லது கழித்தல் 5 ஏன்னு கேட்டுக்கிறாங்க. அப்போ நம்ம எது சின்னதுன்னு ஃபஸ்ட்டு. அப்போ இது எண்கோட்டில் ஃபஸ்ட்டு நம்ம குறிக்கலாம். அப்போ பாருங்கள், கழித்தல் 3 எங்கே இருக்குது? இங்கே இருக்குதுங்களா? அப்போது இங்கே குறிங்க. அதுக்கப்புறம் கழித்தல் 5 இங்கே இருக்குது. எது சிறியதுன்னா இந்த வலது பக்கமாக போச்சுன்னா மதிப்பு அதிகரிக்கும், அதே இடது பக்கமாக வந்துச்சுன்னா மதிப்பு குறையும். அப்போ சின்னது பார்த்திங்கன்னா கழித்தல் 5ன்னு வரும். அப்போது இந்த சைடு போதுங்களா? அப்போது இது குறையும். அப்போது இதுக்கு ஏன்னு கேட்டுக்கிறாங்களா, அதனால எழுதுங்க. எண்கோட்டில் கோட்டின் இடது புறம் செல்ல செல்ல எண்களின் மதிப்பு குறைந்து கொண்டே செல்லும். அதனால கழித்தல் 15 என்பது கழித்தல் 3 2 அலகுகள் இடதுபுறம் உள்ளது. அப்போது எனவே கழித்தல் 5 விட கழித்தல் 3 தான் பெருசு. எது சிறிய எண்ணு தானே கேட்டுக்கிறாங்க. அதனால் தேர்ஃபோர் கழித்தல் 5 சிறிய எண்ணாகும். புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர்.
அதுக்கப்புறம் பாருங்கள் 3வது கொஷின் என்ன கேட்டுக்கிறேன், எது பெரியதுன்னு கேட்டுக்கணும். இது 7 அல்லது கழித்தல் 4 ஏன்னு கேட்டுக்கிறேன். அப்போது இது பாருங்கள் மிகை முழு, இது குறைமுழு. அப்போது எப்போவுமே பார்த்தீங்கன்னா குறைமுழுவை விட மிகை முழு தான் அதிகமாக இருக்கும். அதனால ஏன்னு கேட்டுக்கிறாங்கல்ல, அதனால நம்ம காரணம் எழுதணும். அதனால 7 என்ற எண் பெரியது. 7 என்பது மிகை முழு. கழித்தல் 4 என்பது குறைமுழு. ஒவ்வொரு மிகை முழுவும் எல்லா குறை முழுக்களை விடவும் பெரியது. புரிஞ்சுதுங்களா? அதனால தான் 7 பெருசு. அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர். அதுக்கப்புறம் பாருங்கள் 4வது கொஷின், மிகப்பெரிய குறைமுழு எது? 0க்கு இடது பக்கமாக ஃபஸ்ட்டு வர நம்பர் தான் மிகப்பெரிய குறைமுழுன்னு ஆகும். அதனால 0க்கு இடது பக்கமாக ஃபஸ்ட் நம்பர் என்ன வரும்? கழித்தல் 1. குறைமுழுனா கழித்தல் வரணும். அப்போ கழித்தல் 1 தான் பெரிய எண். அப்போனா குறை முழுக்களில் பெரிய எண் கழித்தல் 1. எனவே கழித்தல் 1 மிகப்பெரிய குறை முழுவாகும். புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர். அதுக்கப்புறம் பாருங்கள் 5வது, மிகச்சிறிய மிகை முழு எது? மிகச்சிறியனா வலது பக்கமாக 0க்கு அப்புறமா வர்றது தான் மிகை முழு, மிகச்சிறியது. அப்போது கூட்டல் 1 என்பது மிகச்சிறிய மிகை முழு ஆகும். புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர். இதில் இவற்றை முயல்களை இருந்தது 5 கொஷினுமே முடிஞ்சிச்சு. புரிஞ்சுதுங்களா?